மை லார்ட், எனது மனுதாரர் மிஸ்ஸஸ் பானு கடந்த 6 மாதங்களுக்கு முன்னால் எதிரே இருக்கும் சண்முகம் என்பவரை மிகுந்த ஆசையோடும் கனவுகளோடும் அவரை கரம் பிடித்து அவரது இல்லத்தில் மருமகளாகவும் நல்ல மனைவியாகவும் வாழ்வதென்று காலடி எடுத்து வைத்திருக்கின்றார். அப்ஜெக்ஷன் மை லார்ட். அப்ஜெக்ஷன் சஸ்டெயின். தேங்க்யூ மை லார்ட். எதிர்க்கட்சி வக்கீல் ஆரம்பிக்கும் பொழுதே இந்த வழக்கின் விவாதத்தை ஒரு தவறான கோணத்தில் கொண்டு போய்விடக் கூடாது என்ற ஆதங்கத்தில் தான் நான் உடனே எழுந்து மறுதளிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. எனது கட்சிக்காரர் சண்முகத்தை மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கரம் பிடித்ததாக சொல்கிறார்கள். அது முற்றிலும் தவறானது. மிஸ்டர் சண்முகம் பெண் பார்த்து சென்ற நாள் முதல் மிஸ்ஸஸ் பானு அவர்கள் அவர் மீது எந்த பிடிப்பும் ஈர்ப்பும் இல்லாமல் தான் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தந்தை மிஸ்டர் சேதுராமன் அவருடைய வற்புறுத்தலின் பேரில் சூழல் காரணமாகவும் மிஸ்ஸஸ் பானு இந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார்கள். பேசி 10 நாட்களில் மிக அவசர கதியில் பத்திரிகை கூட அடிக்காமல் கோவிலில் இந்த திருமணம் நடந்து முடிந்திருக்கிறது. அதற்கான டாக்குமெண்ட்ஸை நான் சமர்ப்பிக்கிறேன். You may proceed, Miss Kalyani. Thank you, my lord. எதிர்த்தரப்பு வக்கீல் சொல்வதை மறுப்பதற்கு இல்லை என்றாலும் திருமணமான எந்த ஒரு பெண்ணும் தன் கணவன் வீட்டிற்கு வரும்போது ஆசைகளும் எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் வருவது கிடையாது. தனக்கு பிடித்தது பிடிக்காதது என்று திருமணத்திற்கு முன்பு இருந்தாலும் திருமணமான பின்பு நமது தமிழ் பெண்கள் எல்லோருமே தன் கணவனை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதில் பானுவும் விதிவிலக்கல்ல. மிஸ்டர் சண்முகத்தை விட தோற்றத்தில் மட்டுமல்ல, படிப்பு, வேலை, திறமை என எல்லா வகையிலும் உயரத்தில் உள்ள எனது கட்சிக்காரர் மிஸ்ஸஸ் பானு அவரோடு வாழ வேண்டும், அதுவும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றுதான் வாழ தொடங்கி இருக்கிறார். ஆனால் அங்கே அவர் சந்தித்தது எல்லாமே ஏமாற்றங்கள் தான். இதோ பிரதிவாதியாக இங்கு நிற்கும் மிஸ்டர் சண்முகம் எனது கட்சிக்காரர் பானுவிற்கு இவர் இழைத்த கொடுமைகள் ஒன்றல்ல இரண்டல்ல. திருமணமானவுடன் தனது தோழிகளுக்கு தெரிவிக்க ஒரு ரிசப்ஷன் நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதுவே மிஸ்டர் சண்முகம் அவரது குடும்பத்தாரால் மறுக்கப்பட்டுள்ளது. அன்று முதல் இன்று வரை எனது கட்சிக்காரர் பானுவின் ஆசைகள் சிறியதோ பெரியதோ எதுவுமே நிறைவேற்றப்படவே இல்லை. அப்ஜெக்ஷன் மை லார்ட். அப்ஜெக்ஷன் ஓவர்ரூல். Thank you, my lord. மிக முக்கியமாக இவரது குடும்ப விழாவில் மொத்த காஞ்சிபுரமே கூடியிருக்கும் வேளையில் மிஸ்டர் சண்முகம் அவரது மனைவியை கை நீட்டி அடித்திருக்கிறார். அதுவும் திருமணமான ஒரே வாரத்தில். அதை கண்ணால் இந்த காஞ்சிபுரமே பார்த்திருக்கிறது. அப்ஜெக்ஷன் மை லார்ட். அப்ஜெக்ஷன் சஸ்டெயின். Thank you, my lord. எனது கட்சிக்காரர் சண்முகம் தனது மனைவியை கை நீட்டி அடித்ததாக குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் பானு எனது கட்சிக்காரரையும் அவரது குடும்பத்தாரையும் தகாத வார்த்தைகளால் தாக்கி உள்ளார். அசிங்கமான வார்த்தைகளால் அர்ச்சனை செய்துள்ளார். தனது புது மனைவி தன் குடும்பத்தை பற்றி அசிங்கமாக பேசுவதை அதுவரை எனது கட்சிக்காரர் பொறுத்துக் கொண்டே இருக்க, அதன் உச்சகட்டமாக அவரும் அவர் குடும்பத்தாரும் தெய்வமாக மதிக்கும் அவருடைய தந்தை படத்தை கீழே தள்ள உணர்ச்சி வசப்பட்டு அவர் மனைவியை அடித்துள்ளார். அந்த சம்பவம் நடந்த போது அங்கே வாதியின் பெற்றோர் இருவருமே அங்கே இருந்திருக்கிறார்கள். அதை கண்ணால் பார்த்தவுடன் பொங்கி எழுந்து மகளை உடனே அழைத்துச் செல்லவில்லை. மாறாக வாதியின் தந்தையே தனது மருமகன் செய்தது சரி என்று ஏற்றுக்கொண்டு அவரிடம் மன்னிப்பு கேட்டு சென்றிருக்கிறார். ஓகே மிஸ் கல்யாணி, நீங்க தொடரலாம். தேங்க்யூ மை லார்ட். பெற்ற மகள் திருமணமான புதிதிலேயே வாழா வெட்டியாக எங்கே வந்து விடுவாளோ என்ற ஆதங்கத்தில் எனது கட்சிக்காரரின் தந்தை அந்த இடத்தில் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்திருக்கிறார். ஆனால் அதற்காக எந்த ஒரு தந்தையும் தன் மகளை அடித்துக் கொள்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே. இது வெறும் அடிப்படையான சம்பவம் தான். இதற்கு பின்னால் அடுக்கடுக்காக நடந்த சம்பவங்கள் தான் எனது கட்சிக்காரரை மனம் உடைந்து விவாகரத்து கேட்க தூண்டியுள்ளது. அவரது மனைவியை தினமும் வீட்டில் அவமானம் செய்வதும் அசிங்கப்படுத்துவதும் இவர் இதே வேலையாக வைத்திருக்கிறார். மிகப்பெரிய பாரம்பரிய மிக்க குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் இவருக்கென்று சொத்தோ வருமானமோ எதுவும் இல்லாமல் அவரது அண்ணன் அண்ணியை சார்ந்தே வாழ்ந்து வந்ததால் மனைவியின் சிறு தேவைகளுக்கு கூட அண்ணியிடம் கையேந்தும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. ஹேர்பின் முதல் நாப்கின் வரை
கணவனின் அண்ணன் தான் வாங்கி தர வேண்டும் என்றால் அந்த பெண்ணின் மனது எத்தனை பாடுபடும்? ஒவ்வொரு முறையும் இதை பற்றி கேட்கும் பொழுது பானுவை அந்த குடும்பம் மொத்தமும் திட்டி திட்டி அவமானப்படுத்தியுள்ளது. அப்ஜெக்ஷன் மை லார்ட். அப்ஜெக்ஷன் சஸ்டெயின். நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். எதிர்த்தரப்பு வக்கீல் ஏதோ குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே எனது கட்சிக்காரர் சண்முகத்தின் மீது அபாண்டமான பழியை போடுகிறார். அவர் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்தவர். அவர்களது குடும்பம் காஞ்சிபுரத்தில் உள்ள பல்வேறு குடும்பங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. கைராசி குடும்பம் என்றால் காஞ்சிபுரத்தில் மிகவும் பிரசித்தி. அதனால் அவருக்கு வேலைக்கு போக வேண்டும் என்ற எந்த நிர்பந்தமும் இல்லை. அதே நேரத்தில் என் கட்சிக்காரர் ஊர் சுற்றி கொண்டும் வெட்டி கதை பேசிக்கொண்டும் புளிய மரத்தின் அடியில் சீட்டாடிக் கொண்டும் தண்ணி அடித்துக் கொண்டும் காலம் தள்ளும் சாதாரண ஆள் இல்லை. அவரும் கைராசி சில்க்ஸ், கைராசி லாரி ஏஜென்சிஸ் என்று பல்வேறு வகையில் உழைக்கிறார். இதோ அவர் லோட் ஏற்றும் பணி, இம்போர்ட் பணிகள் மற்றும் கடைகளில் வேலை செய்வதற்கான ஆதாரங்கள், அதோடு ஆண்டு வருமானம், அவருடைய பிக்சட் டெபாசிட் அனைத்தும் உங்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. Evidence accepted. You may proceed, Miss Kalyani. Thank you, my lord. எனது கட்சிக்காரருக்கே இது புதிதாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இத்தனை நாட்களில் எதிர்க்கட்சி வக்கீல் சொன்னது போல பல மடங்கு சம்பாதிக்கும் ஒரு ஆள் மாத செலவிற்கு 100-200 தரக்கூட தயக்கம் காட்டியது ஏன்? அதுதான் எனக்கு தெரியவில்லை. அந்த ஒரே காரணத்திற்காகத்தான் எனது கட்சிக்காரர் பானு வேறு வழி தெரியாமல் வேலைக்கு செல்ல முடிவெடுத்து இன்று வரை தனது சொந்த காலில் நின்று தன் செலவுகளை பார்த்துக் கொள்கிறார். மேலும் தன் கணவன் ஏதும் செய்ய இயலாத சூழ்நிலையில் மனைவி தன்னைத்தானே பார்த்துக் கொள்ளும் சூழ்நிலையில் இருக்கும்போது வேலைக்கு செல்ல தீர்மானம் எடுத்தாலும் அதை தடுத்து நிறுத்த அந்த குடும்பத்தில் உள்ள எல்லோரும் சேர்ந்து திட்டம் தீட்டியுள்ளார்கள். இது கொடுமையின் உச்சம். மேலும் மிஸ் பானுவிற்கும் அவர் கணவருக்கும் இடையே உள்ள பிரச்சனையில் தலையிடுவதற்கு இவர்கள் யார்? ஆனால் எதிர்வாதி மிஸ்டர் சண்முகம் தனது மனைவியை ஒரு நாளாந்தரமாகத்தான் நடத்தியுள்ளார். அவர் அண்ணன் அண்ணியை மீறி எதுவும் செய்ய முடியவில்லை. இது சம்பந்தமாகத்தான் நான் எதிர்வாதியை கேள்வி கேட்க அனுமதி கோருகிறேன். You may proceed, Miss Kalyani. மிஸ்டர் சண்முகம், உங்க மனைவி எதுக்காக வேலைக்கு போகணும்னு முடிவெடுத்தாங்க? அவங்க படித்த படிப்பு வீணாக போயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேலைக்கு போகிறேன்னு சொன்னாங்க. எங்கள் குடும்பத்தில் இது வரைக்கும் எந்த பெண்களும் வேலைக்கு போனதில்லை. அதுக்காக வேணான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டதுனால நாங்கள் சரின்னு சொன்னோம். தேங்க்யூ மிஸ்டர் சண்முகம். மை லார்ட், பாரம்பரியம் கலாச்சாரம் என்றெல்லாம் பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தினாலும் இதோ எதிர்வாதி அவரது வாயாலேயே சொல்லிவிட்டார். அவர்கள் குடும்பத்தில் பெண்கள் படிக்கவோ வேலைக்கு செல்லவோ ஒப்புக்கொள்ளும் அளவிற்கு அவர்கள் இன்னும் முற்போக்காக மாறவில்லை. அப்ஜெக்ஷன் மை லார்ட். Objection sustained. Thank you my lord. எனக்கு வாதியிடமிருந்து சில கேள்விகள் கேட்க தாங்கள் அனுமதி வழங்க வேண்டும். Proceed. தேங்க்ஸ் மை லார்ட். மிஸ்ஸஸ் பானுமதி, நீங்க எப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சீங்க? 3 months வேலைக்கு போயிட்டு இருக்கேன். எதுக்காக வேலைக்கு போகணும்னு முடிவெடுத்தீங்க? என் ஹஸ்பண்ட் சரியா சம்பாதிக்கல. என்னோட பர்சனல் எக்ஸ்பென்ஸ்க்காக அவர்கிட்ட பணம் கேட்க எனக்கு விருப்பம் இல்லை. அதனால என்னோட சொந்த செலவெல்லாம் சமாளிக்க நான் வேலைக்கு போறேன். மை லார்ட், மிஸ்ஸஸ் பானு அவர்கள் தனக்கு வேலைக்கு கிடைத்த ஆஃபர் லெட்டரை தங்களிடம் சமர்ப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவர் ஜாயினிங் லெட்டரை பாருங்கள். எனது கட்சிக்காரர் சண்முகவிடம் கருத்து கேட்கவோ அனுமதி கேட்கவோ இல்லை. இதை அந்த டாக்குமெண்ட் மூலம் தங்களுக்கு தெளிவாக்க விரும்புகிறேன். வேலைக்காக விண்ணப்பம் செய்தோ அல்லது தெரிந்தவர் மூலமாகவோ பேசி வேலைக்கு கொடுக்கப்பட்ட ஆஃபர் லெட்டர் அச்சடிக்கப்பட்ட அதே தேதியில் வெறும் 10 நிமிட இடைவேளையில் கையெழுத்து போடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் வேலையை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அவர் கணவனிடம் அது பற்றி சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்திருக்கிறார். பிறகு எப்படி எனது கட்சிக்காரர் அவர் வேலைக்கு செல்வதை தடுத்தார் என்று கூற முடியும்? பிறகு எப்படி எனது கட்சிக்காரர் அவர் வேலைக்கு செல்வதை தடுத்தார் என்று கூற முடியும்? அது மட்டுமல்ல, அவருடைய மந்த்லி எக்ஸ்பென்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து வாங்கிய பில் டீடைல்ஸ் தங்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதை நீங்கள் கவனித்து பாருங்கள். சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து
லிப்ஸ்டிக், ஐலைனர், மஸ்காரா, பெட் டிஷ்யூ, ட்ரை டிஷ்யூ, ஃபேஸ் வாஷ், இப்படி கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் செலவு செய்திருக்கிறார். இதை எந்த கணவன் ஏற்றுக்கொள்வான்? This document evidence is taken. Miss Kalyani, do you have anything to say? எஸ் மை லார்ட். ஒரு மிகப்பெரிய விஷயம் சமீபத்தில் நடந்திருக்கிறது. பிரதிவாதி சண்முகம் அவர் லாரியில் வெளியூர் போகும்போது சில கடத்தல்காரர்களால் கடத்தப்பட்டிருக்கிறார். தன்னுடைய தம்பி கல்யாணத்தில் கூட கலந்து கொள்ள முடியாத சூழலில் இருந்திருக்கிறார். அப்போது அவர் கடத்தப்பட்டதை குறித்தும் கடத்தியவர்கள் குறித்தும் தகவல் தெரிந்தும் கூட பிரதிவாதி அவர்களுடைய அண்ணன் எனது கட்சிக்காரர் பானுவிடமோ அவர் குடும்பத்தாரிடமோ சொல்லவே இல்லை. வெளியூர் போன கணவர் என்ன ஆனார் என்று அவர் பலமுறை கேட்டும் அதற்கான சரியான பதிலை அவர் தரவே இல்லை. கடைசியில் அவர் மீட்கப்பட்டு வீட்டிற்கு வந்த பொழுது பானு தவித்து போய் துடித்து அழுதிருக்கிறார். ஆனால் அப்பொழுது கூட பிரதிவாதி சண்முகம் கொஞ்சம் கூட மனைவிக்கு ஆறுதல் சொல்லாமல் அவரது அண்ணன் அண்ணி சார்பாக பேசியிருக்கிறார். மிஸ்டர் ரகு, இத பத்தி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? மை லார்ட், எனது கட்சிக்காரர் சண்முகம் லோடேத்தி கொண்டு கிளம்பியது ஆகஸ்ட் 10ஆம் தேதி. எதிர்க்கட்சி வக்கீல் சொன்னது போல அவரது மனைவி, அதாவது கணவன் மேலே அன்பும் அக்கறையும் கொண்ட மனைவி ஊருக்கு கிளம்பும் போது வீட்டில் இல்லாமல் அலுவலகத்தில் ஓவர் டைம் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ஜெக்ஷன் மை லார்ட். எனது கட்சிக்காரர் இது ஊருக்கு செல்வது முதல் முறை அல்ல. வாரத்தில் 2 நாட்கள் வெளியூர் செல்வது வழக்கம். அவர் வெளியூர் செல்லும் நாளில் வேலைக்கு போகாமல் வீட்டிலிருந்து அன்பை பொழிய வேண்டும் என்று எதிர்க்கட்சி வக்கீல் சொல்வது எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது மை லார்ட். மிஸ்டர் ரகு, பானுமதி வேலைக்கு போகும் பெண். கணவர் அடிக்கடி வெளியூர் பயணம் போகும்போது வீட்டில் இருந்து பணிவிடைகள் செய்தால்தான் அன்பு என்று குற்றம் சாட்டுவது தவறு. நீங்கள் வேறு ஏதாவது கருத்துகள் இருந்தால் சொல்லுங்கள். சாரி மை லார்ட். எனது கட்சிக்காரர் சண்முகம் கடத்தப்பட்டு கடத்தல்காரர்களின் பிடியில் சிக்கி தவிக்கும் போது அவருடைய அண்ணன் அவரை விடுவிக்க பணம் தேவை என்று பேங்கில் சென்று பணம் எடுக்க முயற்சி செய்திருக்கிறார். அதாவது சேதுராமன் மேனேஜராக இருக்கும் பேங்கில் பணம் எடுக்க முயற்சி செய்துள்ளார். ஆனால் அந்த பேங்கில் மேனேஜராக இருக்கும் பானுவின் தந்தை சேதுராமன் அதை அறிந்து கொண்டு தனது மகனுக்கு கிடைக்கவிருக்கும் சொத்தில் பங்கு கிடைக்காமல் போய்விடும் என்று தனது கட்சிக்காரருடைய அண்ணன் பற்றிய தவறான கருத்தை தன்னுடைய மகனிடம் சொல்லி இருக்கிறார். அதை கேட்டுக்கொண்ட மிஸ் பானு பணத்தை எடுக்கக்கூடாது என்று வீட்டில் சண்டையிட்டிருக்கிறார். தனது சொந்த பணத்தை எடுத்து தம்பியை காப்பாற்ற முடியாமல் மனம் வெதும்பி ஊரில் பல இடங்களில் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இறுதியில் காவல்துறை உதவியோடு தம்பியை மீட்டிருக்கிறார். எனது கட்சிக்காரரின் அண்ணன் சிவஞானம் இவ்வாறு மீட்டு கொண்டு வந்தவுடன் அவர் மனதை காயப்படுத்தும் வார்த்தைகளை ஆசிட் போல் அள்ளி வீசி இருக்கிறார் பானுமதி. இந்த சூழலில் எப்படி மனைவியுடன் ஆறுதலாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். மொத்தத்தில் எனது கட்சிக்காரரையும் அவரது குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி காயப்படுத்தும் எண்ணம் மட்டும் மேலோங்கி இருக்கும். அவரை இன்னும் விட்டுக் கொடுக்காமல் விவாகரத்து தர மனமில்லாமல் அவரோடு வாழ விரும்புகிறார் எனது கட்சிக்காரர் சண்முகம். இதிலிருந்தாவது பானுமதி அவருடைய கணவர் அவர் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒரு நல்ல கணவரோடு நல்ல வாழ்க்கை தொடர வேண்டும் என்பதே என் விருப்பம். அதை நீங்களும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். நல்ல முடிவை தாருங்கள். தட்ஸ் ஆல் மை லார்ட். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி இடையே சிறு சிறு புரிதல் இல்லாத தன்மைதான் எனக்கு புலப்படுகிறது. பானு சண்முகம் இருவருமே நல்ல மனம் படைத்தவர்களாக இருந்தாலும் நல்ல குணம் படைத்தவர்களாக இருந்தாலும் இருவர்களுக்கும் சரியான புரிதல் இல்லையோ என ஐயப்பாடு ஏற்படுகிறது. மிஸ்ஸஸ் கல்யாணி, எஸ், உங்கள் தரப்பில் ஏதாவது வாதம் இருக்கிறதா? எஸ் மை லார்ட். இவ்வளவு நேரம் நான் வன்கொடுமைங்கிற ஒரே விஷயத்துக்காகத்தான் ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னொரு முக்கியமான பிரச்சனையும் இருக்கு. அண்டர் த கிரவுண்ட் ஆஃப் அடல்ட்ரி எனது கட்சிக்காரர் அவரது கணவனின் நடத்தையாலும் அவர் இழைத்த நம்பிக்கை துரோகத்தாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். எஸ் மை லார்ட். அவருக்கும் அவரது தம்பி மனைவி வைஜெயந்தி என்ற பெண்ணுக்கும் தொடர்பு இருக்கிறது. திருமணத்திற்கு முன்பே ஆரம்பித்த தொடர்பு இன்று வரை நீடிக்கிறது. நீங்கள் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்தால் அதற்கான ஆதாரங்களை இந்த கோர்ட்டில் சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறேன். மிஸ்டர் சண்முகம், வைஜெயந்திக்கும் உங்களுக்கும் தகாத முறையில் தொடர்பு இருக்கிறதா உங்கள் மனைவி குற்றம் சாட்டுகிறார்கள்.
அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? The court is urgent. The petitioner can produce the evidence for the ground of adultery in the next urgent. மனுதாரர் இது சம்பந்தமான ஆதாரங்களை அடுத்த ஹியரிங்கில் கொடுக்கலாம். மறு விசாரணையை அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. இப்போ உங்களுக்குலாம் சந்தோஷம் தானே? குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வச்சுட்டீங்க. உங்களுக்குலாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்கா? நாகரிகமே இல்லாம கேவலமா நடந்துக்கிறீங்க. ஹலோ, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? விட்டா ஓவரா பேசிட்டு போயிட்டு இருக்க. விவாகரத்து பண்ணி கேட்ட கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டியதானே? அதை விட்டு ஓவரா சீன் போடுற. விவாகரத்து என்ன கடையில் விற்கிற புடவையா? கேட்டவன வாங்கி கொடுக்கறதுக்கு பண்பு வேணும் பேச்சுல. அது உங்ககிட்ட இருந்தா தானே உங்க பொண்ணு கிட்ட இருக்கு. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கற? எங்களுக்கு பண்பு இருக்கா நீ கேட்கறியா? உங்களை மாதிரி கேவலமான குடும்பத்துல என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நான் இன்னும் என்ன அவமானப்பட வேண்டியிருக்கோம்? எல்லாம் என் தலையெழுத்து. ஆமா, நாங்க தான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அப்படியே தவம் இருந்தோம். இந்த மாதிரி அரக்கி மாதிரி நடப்பான்னு முதல்லயே தெரிஞ்சிருந்தா வேணான்னு ஓடி போயிருப்போம். யாரை பார்த்து அரக்கின்னு சொல்ற? எப்ப பாரு அண்ணி பின்னாடி சுத்திட்டு இருக்கிற ஆளு நீ. வீட்டுல கிளி மாதிரி பொண்டாட்டி இருக்கும் போது குரங்கு மாதிரி ஒருத்தி கூட இழுத்துக்கிட்டு உனக்கெல்லாம் என் பொண்ணை பத்தி பேச என்ன தகுதி இருக்கு? மரியாதை நிறுத்திடு. இதோட நிறுத்திக்க. இன்னும் ஒரு வார்த்தை பேசுன அசிங்கப்பட்டு போயிடுவ நீ. ஒத்தல பேச அளவுக்கு வந்துட்டியா நீ? மரியாதை கட்டிடும். மரியாதையை கொடுத்து வாங்கணும். எப்பவுமே இங்க இருந்து மட்டுமே எதிர்பார்க்க கூடாதியா? உனக்கெல்லாம் என்ன மரியாதை தேவைடா? யார் வேலையை கை வைக்கிற? என்னப்பா இது? அசிங்கமா இருக்கு. கோர்ட்ல நின்னுட்டு இருக்கோம். இங்க போய் இப்படி எல்லாம் அவங்க லெவலுக்கு இறங்கி போய் சண்டை போடணுமா? வாங்க பேசாம வாங்க. போங்க. அண்ணே, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற? அவங்க தான் அப்படி பண்றாங்கன்னா நீயும் அப்படிதான் பண்ணுவியா? அவங்க இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரொம்ப சீப்பா பிஹேவ் பண்றாங்கண்ணே. நம்மளும் அதே மாதிரி பண்ணணுமா? வான போலாம். வான. வைஜெயந்தி, என்னாச்சுமா? ஒன்றும் இல்லைங்க. தவா, என்கிட்ட எதையும் நீ மறைக்கிற. உன் முகத்தை பார்த்தா டல்லா இருக்கு. உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? உடம்பு நல்லா இருக்குங்க, மனசு தாங்க வலிக்குது. யார் யார் மூலமா விஷயத்தை கேள்விப்படும் போது மனசு ரொம்ப வலிக்குதுங்க. என்ன வைஜெயந்தி, யாரு என்ன சொன்னாங்க? தெளிவா சொல்லு. இல்லைங்க, கோர்ட்ல வேலை செய்யற அந்த டைபிஸ்ட நான் இன்னைக்கு பார்த்தேங்க. பானுவோட டைவர்ஸ் கேஸ் அங்கதான் நடந்துட்டு இருக்கு. என்ன பத்தி அசிங்கமா ரொம்ப கேவலமா பேசிருக்காங்க. எனக்கு உங்க அண்ணனுக்கும் தொடர்பு இருக்கு, அது இதுன்னு இதையெல்லாம் கேட்கும் போது மனசு ரொம்ப பதறுதுங்க. அபாண்டமா என்ன பத்தி பேசி வச்சிருக்காங்க. அன்னைக்கு வீட்ல எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டேனா அதோட முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தேன். ஆனா இன்னைக்கும் பப்ளிக்ல
எல்லார் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்துற அளவுக்கு போயிடுச்சு. என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி பண்றாங்கன்னு தெரியலையே. இத பத்தி நான் வீட்டுல பேசுறேன். அவங்க எப்படி தாறுமாற அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கலாம்? கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாம நாகரிகம் இல்லாம எனக்கு கேட்கவே காது கூசுது. இத நான் கேட்காம விட மாட்டேன். வேண்டாங்க, வீட்டுல இத பத்தி பேசி என்னங்க ஆக போகுது? இது முழுக்க முழுக்க பானுமதி சம்பந்தப்பட்ட விஷயங்க. உங்க அண்ணன் மேல களங்கத்தை சுமத்துறதுக்கு என்ன பலிக்கடா ஆக்கிட்டாங்களே. இதுக்கு மேல நான் என்னங்க பண்ணுவேன்? எங்க உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்பேன், அதுக்கு நீங்க உண்மையா பதில் சொல்லணும். சொல்வீங்களா? கேளு விஜயந்தி, என்ன விஷயம்? ஏங்க, என் மேல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? என்ன விஜயந்தி, இந்த மாதிரி சமயத்துல நீ அளவோ மனசு வருத்தப்படுற மாதிரியே நடந்து முடியாது. இந்த பரமா, உன் மேல எனக்கு துளி கூட சந்தேகம் கிடையாது. நீதானே முதல்ல எங்க அண்ணனை எனக்கு பிடிக்கும்னு என்கிட்ட சொன்ன. இப்ப எல்லாத்தையும் மாத்திட்டு எனக்காக வாழ்ற. நான் எப்போதுமே உன்னை பரிபூர்ணமா நம்புறேன். போதுமா? போதுங்க, இந்த ஒரு வார்த்தை போதும். சாகர வரைக்கும் நீங்க மாறாம இருந்தா எனக்கு அதுவே போதுங்க. ஏய் வைஜெயந்தி, இப்பதானே சொன்னேன் நான் அழக்கூடாதுன்னு. அழாத அழாதன்னு சொன்னேன். புயல் மழையா, இது சூறை காற்றின் மொழியா? கலங்காதே கலங்காதே, அதை நீ மோதி கரையேறு. கொடியல்ல பெண்மை என்று வெடி என்று சொல்ல வேண்டும்.